अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्रीगुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत அபியுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எப்படி குச்சேலரோட பகவான் சந்தித்தார் அப்படின்னு. எப்படி ரொம்ப வருஷம் கழிஞ்சு ரெண்டு நண்பர்கள் பார்த்துட்டா எப்படி பள்ளிக்கூட விஷயங்கள் விளையாட்டு அதெல்லாம் பார்த்து பேசுவாளோ அந்த மாதிரி பகவானும் தன்னுடைய நண்பரான குச்சேலரை பார்த்து குருகுலத்துல நடந்த விஷயங்களை எல்லாம் சந்தோஷமா சொல்றார். அதை கேட்டு குச்சேலர் சொல்றார், கிமஸ்மாபிரநிர்வృతం தேவ 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 ஜெகத்குரு பவதா சத்யகாமேன ஏஷாம் வாசோ குராவபூத் யஸ்ய ಛந்தோமயம் பிரம்ம தேஹ ஆவபனம் விபோ ஸ்ரேயசாம் தஸ்ய குருஷு வாசோத்யந்த விடம்பனம். ஹே தேவதேவ, ஹே ஜெகத்குரு, நீங்கள் எப்படிப்பட்டவர்? ஜெகத்குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சொல்ற மாதிரி நீங்களோ ஜெகத்குரு. ஹே தேவர்களுக்கெல்லாம் தேவரே, உங்களோட சேர்ந்து நான் குருகுல வாசம் செய்தேன், அதனால எனக்கு என்னதான் கிடைக்கல அப்படின்னு கேக்குறாரு. எல்லாம் நாங்க அடைஞ்சுட்டேன் அப்படிங்கறத குச்சேலர் சொல்ற. உங்களோட தேகம் அப்படி எப்படிப்பட்டது அப்படின்னா, எஸ்ய சந்தோமயம் தேகா, அவருடையது தேகமானது, இந்த சரீரம் உடம்பானது சந்தோமயம் வேதஸ்வரூபமான உங்களுடைய தேகம் எல்லா க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நீங்கள் வேதாத்தியனம் செய்யறது எதுக்காக அப்படின்னா, மனிதனாக அவதாரம் எடுக்கிறீர்களே அதை அனுசரித்துதான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் குச்சேலர். இப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசிட்டு இருந்தாலும் எல்லா பிராணிகளுக்கும் அந்தர்யாமியா இருக்கிற அவருக்கு தெரியுது இந்த மாதிரி இவர் அவலை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது அவருக்கு. ஆனா அதை கொடுக்கறதுக்கு வெக்கப்படுறார் அப்படிங்கறதும் புரியுறது கிருஷ்ணருக்கு. ஏன்னா சாதுக்களுக்கு எல்லாம் கதியாக உள்ள பகவான் தன்னோட நண்பனுக்கு கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால கேக்குறார், ஸ்ரீ பகவானுவாச்ச கிமோபாயனமமானீதம் பிரம்மன் மே பவதா கிருஹாத் அன்வப்யுபாஹ்ருதம் பக்தைஹி பிரேம்னா பூரியேவ மே பவேத் பூரியப்ய பக்தோபஹ்ருதம் நமே தோஷாய கல்பதே. ஹே பிரம்மன், ஹே பிராமணரே, பவதா கிருஹாத் கிம் உபாயனமானீதம், உங்கள் வீட்டிலிருந்து எனக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் என்ன எடுத்துன்னு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பகவான் சொல்றார், அன்புடன் கொஞ்சமா நீ கொடுத்தாலும் அது எனக்கு எப்படி இருக்குன்னா அதிகமா தெரியுது. அபக்தா, பக்தி இல்லாம ஏதோ பெரிய படாடோபத்துக்காக கொடுக்கறவன் நிறைய கொடுத்தாலும் அதுல எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். இதேதான் கீதையில நமக்கு சொல்லியிருக்காரு, இதே ஸ்லோகம். அதுவும் பாகவதத்திலயும் அதே ஸ்லோகம் வருது. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபஹிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா. ஒரு பத்திரம், ஒரு வில்வ இலையோ இல்ல ஒரு துளசி இலையோ நம்ம சிவனுக்கோ கிருஷ்ணருக்கோ போட்டோம்னா, ஒரு புஷ்பம், ஒரே ஒரு பழம், ஒரு தோயம், ஒரு சொட்டு ஜலம், அது போரும் எனக்கு பக்தியோட நீ கொடுத்தா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பகவான் சொல்ற. இப்படி பகவான் கேட்டுட்டார். ஆனா குச்சேலருக்கு ரொம்ப வெட்கம், அதனால கொடுக்கலையா. அப்படியே கூட கொடுக்காம அவர் தலையை குனிஞ்சுட்டு நிக்கிறாராம். எல்லா பிராணிகளோட அந்த கரணங்களுக்கு சாட்சியா இருக்கிற பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றார், இவர் நம்ம கிட்ட தனம் வேண்டி நம்ம கிட்ட வரல. அவருக்கு தெரியறது பதிவிரத்தையான தன் மனைவிக்கு பிரியத்தை செய்யணும் அப்படிங்கிற நினைச்சுட்டுதான் இவர் நம்ம கிட்ட வந்திருக்கார். அதனால மனிதர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப அரிதான செல்வத்தை எல்லாம் இவனுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் நிச்சயம் பண்றார். இத்தம் விசிந்திய வசனாத் சீரபத்தான் விஜன்மனஹா ஸ்வயம் ஜஹார கிமிதம் இதி பிருச்சுக தொண்டுலான்
கிமிதம் அப்படின்னு கேக்குறாரு. அவரே பகவானே தன்னோட நண்பன் இல்லையா, அதனால உரிமையா அந்த சீரபத்தான் அந்த துணியில அவ மனைவியானவள் கட்டி கொடுத்த அந்த பிருத்துக்க துண்டுலான அந்த அவலை எடுக்கிறார் பகவான். என்னது என்னது கேக்குறார். கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச அவலை நீ கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்றார் பகவான். இதி முஷ்டிம் சக்ருத் ஜக்த்வா த்விதீயாம் ஜக்துமாததே தாவத் ஸ்ரீர் ஜக்ரிஹே ஹஸ்தம் தத்பரா பரமேஷ்டினஹா. இதி இதி முஷ்டிம் ஒரு முஷ்டி எடுக்கிறார், ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை வாயில போட்டு சாப்பிடுறார். இரண்டாவது பிடி எடுத்து அவளை எடுத்து வாயில போட்டுக்க எத்தனிக்கிறார். அதை பார்த்த ருக்மிணி தேவி பகவானோட கைய பிடிச்சுக்கிறாளாம். அவ சொல்றா, இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் சகல சம்பத்தையும் கொடுப்பதற்கு நீங்க சாப்பிட்ட இந்த ஒரு முஷ்டி அவளே போரும் அப்படின்னு ருக்மிணி தேவி சொல்றா. அவ சாட்சாத் லக்ஷ்மியோட அவதாரம் இல்லையா, அவள் சொல்றா. பிராமணஸ்தாம் து ரஜனீம் உஷித்வாச்சுத மந்திரே புக்த்வா பீத்வா சுகம் மேனே ஆத்மானம் ஸ்வர்கதம் யதா. அந்த குச்சேலரானவரும் ரஜினியும் அந்த ராத்திரி அங்கேயே இருந்தாராம். அங்கேயே தங்கி புக்த்வா நன்றாக சாப்பிட்டார். பீத்வா அவர் என்னெல்லாம் பழரசங்கள் எல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் குடிச்சார். சுகம் மேனே சந்தோஷமா இருந்தாராம். எப்படி சந்தோஷமா இருந்தார் அப்படின்னா, ஆத்மானம் ஸ்வர்கதம் யதா, ஏதோ ஸ்வர்க்கத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் அங்கேயே இருந்தார். அடுத்த நாள் கார்த்தால குச்சேலர் இங்க இருந்து கிளம்புறார். பகவானும் கொஞ்ச தூரம் நண்பர் இல்லையா, அதனால கொஞ்ச தூரம் கூட வந்து வழி அனுப்பிட்டு வர. பணத்தை யாசிக்க வேண்டான்னு அந்த குச்சேலருக்கு பணத்தை யாசிக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தமே அவருக்கு குச்சேலருக்கு இல்லையா. ஏன்னா அவருக்கு கிருஷ்ணரோட இந்த ஒரு நாள் தங்கினது அவ்வளவு சுகமா இருந்துதான். மகானான இந்த ஸ்ரீகிருஷ்ணரோட தரிசனத்தினால ரொம்ப சுகத்தை அடைஞ்சு அவர் தன்னோட வீட்டை நோக்கி புறப்படுறார். இப்பதான் மனைவிய பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அஹோ பிரம்மண்ய தேவஸ்ய திருஷ்டா பிரம்மண்யதாமயா எத்தரித்ர தமோ லக்ஷ்மீம் ஆஸ்லிஷ்டோ பிப்ரதோரசி குவாஹம் தரித்ரः பாபீயான் குவ கிருஷ்ண ஸ்ரீநிகேதனஹ பிரம்மபந்துரிதி ஸ்மாஹம் பாஹுப்யாம் பரிரம்பிதஹ. அவர் சொல்றார், ஆஹா என் மனசுல நினைச்சுட்டே போறார் குச்சேலர். என்ன ஒரு பிராமண பக்தி நம்ம பகவான் கிருஷ்ணர் கிட்ட நான் பார்த்தேன். லக்ஷ்மி தேவியை தன்னோட மார்புல வச்சுட்டு இருக்கிற அவர் பகவான் என்ன கட்டி தழுவிண்டாரே. தரித்திரதமோ லக்ஷ்மி, அவரோ நானோ தரித்திரன், அவரோ லக்ஷ்மியை தன்னோட மார்புல வச்சுட்டு இருக்கிறார். அவர் என்ன அணைச்சுண்டாரே, மார்போட அணைச்சுண்டாரே அப்படின்னு நினைச்சார். வாகம் தரித்திரஹா, நானோ ஒரு தரித்திரன், பாப்பியன் ஒரு பாப்பி. கிருஷ்ணஹா, கிருஷ்ணர் எங்கே? ஸ்ரீநிகேதனஹா, ஸ்ரீவாசம் செய்யற அவர் எங்கே? பிரம்மபந்துஹு இதி ஸ்மாஹம் பாகுபியாம் பரிரம்பிதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஸ்லாகிச்சுக்கிறார். தன்னோட கூட பிறந்தவர் வந்தா எப்படி இந்த கட்டில்ல உட்காத்தி வச்சு பேசுவாளோ அந்த மாதிரி என்ன அவர் வந்து உட்காத்தி வச்சு பேசினாரே. ருக்மிணி தேவியானவள் சாமரம் வீசினாலே. அப்படி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருந்தாலும் அவர் பகவான் எப்படிப்பட்டவர்? தேவதேவர், தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. அப்படி இருந்தும் எனக்கு பணிவிடையெல்லாம் செய்தாரே அப்படின்னு நினைச்சிட்டு போறார் குச்சேலர். அதனோயம் தனம் பிராப்ய மாத்யன்னுச்சைர்ன மாம் ஸ்மரேத் இதி காருணிகோ நூனம் தனம் மே பூரினா ததாத். அவர் நினைச்சுக்கிறார், ஏன் பகவான் நமக்கு தனம் கொடுக்கல அப்படின்னா, அதனா எவன் ஒருத்தன் கிட்ட தனம் இல்லையோ அவன் தனம் பிராப்பிய, நிறைய செல்வம் எல்லாம் அவனுக்கு கிடைச்சிடுத்துனா என்ன தவிர வேற யாரு இங்கன்னு அவனுக்கு ஒரு கர்வம் வந்துருமா. அப்புறமா பகவான் அவன் எங்க நினைக்க போறான். அதனால இதி காருணிக்கா, அதனால அந்த ஒரு தயையினால அப்படி மதம் பிடிச்சிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு தயை காருணிக்கா இல்லையா அவர். அதனால அந்த தயையினாலதான் எனக்கு இந்த மாதிரி நிறைய தனங்கள் எல்லாம் கொடுக்கல போல இருக்கு பகவான் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இப்படி நினைச்சுட்டே தன்னோட வீட்டுக்கு வர. சூர்யானலேந்து சங்காசைஹி விமானை சர்வதோவிருதம் விசித்ரோபவனோத்யானைஹி பூஜத்விஜகுலாகுலைஹி புரோத்புல்ல குமுதாம்போஜ கல்ஹாரோத்பலவாரிபிஹி. அவர் வந்து பாக்குறார், தன்னோட வீடு இருந்த இடத்துல சூரிய அனல இந்து சங்காசைஹி, சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறதும் அனலம் நெருப்பு மாதிரியும் இந்து சந்திரன் மாதிரியும் பிரகாசிக்கிற விமானங்கள் எல்லாம், எல்லா இடத்துலயும் விமானம் இருக்கான். பல வகையான தோட்டங்கள், அதுல பல பறவைகளோட சத்தம் வேறையா, நிறைய ஓடைகள், அதுல தாமரைகள் அல்லிப்பூக்கள் எல்லாம் மலர்ந்து அந்த வாசனையினால அந்த இடமே ஒரே வாசனையா இருக்கான். அங்க இருந்த பெண்களும் ஆண்களும் நன்றாக நல்ல உடைகள் எல்லாம் போட்டுண்டு ஆபரணம் எல்லாம் போட்டு இருக்காளாம். இவருக்கு சந்தேகம் வருது, ஐயோ இது யாருடைய வீடு? நம்ம வீடு எப்போ இங்கதானே இருந்தது நம்ம வீடு, இது எப்போ இப்படி ஆச்சு அப்படின்னு அவர் யோசிக்கும் போது நிறைய வாத்திய கோஷங்களோட இவர் வந்துட்டார் அப்படின்னு இவரை அழைக்கிறதுக்காக இந்த ஸ்திரீகளும் புருஷர்களும் வர்றார்களாம்.
பதிமாகதமாகர்ணிய பத்னியுத்தர்ஷாதி சம்பிரமா நிச்சக்ராம கிருஹாத்தூர்ணம் ரூபிணி ஸ்ரீரிவாலயாத். பதிம் ஆகதமாகர்ணிய, ஓ என்னுடைய பதி வந்து விட்டார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பதிவிரதையான அவருடைய மனைவியானவள் பரபரப்பாயிடுறாள். ஆஹா சம்பிரமா, அவர் ரொம்ப பரபரப்போட என் பத்தியை நான் கூப்பிட போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலிருந்து கிரகாத்தூர்ணம் நிச்சக்ராம, வீட்டிலிருந்து உடனே வெளியே இறங்குறா. அவளை பார்த்தா எப்படி இருந்துதா, ஸ்ரீஹி இவ ஆலயாத், ஏதோ மகாலட்சுமியே இந்த மனுஷ ரூபம் போட்டுட்டு இங்க வந்தா மாதிரி வெளியில வராளாம். அவரை பார்த்த உடனே அவளுக்கு ஆனந்த கண்ணீரா வருது. அந்த அவ ஒய்ஃபுக்கு, அவளோட பத்னிக்கு ஒரே நமஸ்காரம் பண்றா, ஓடி வந்து நமஸ்காரம் பண்றாளாம். ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வரா. குச்சேலர் பாக்குறார், இந்திரனுடைய மாளிகை அது இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். பயப்பேண நிபாஷையா தாந்தா ருக்ம பரிச்சதாஹா பரியங்கா ஹேமதண்டானி சாமரவ்யஜனானி ச. அந்த படுக்கை ஷையா, படுக்கை எல்லாம் எப்படி இருக்கான், பயப்பேண நிபாஹா, ஏதோ இந்த பாலோட நுரை எப்படி எவ்வளவு மிருதுவா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். நம்ம ஃபோம் பெட்லாம் இப்பதான் பாக்குறோம், அப்பயே இருந்தது போல இருக்கு இந்த ஃபோம் பெட். அவ்வளவு பாலோட நுரை மாதிரி மிருதுவான படுக்கைகள், தங்க கட்டில்கள், தங்க பிடியுள்ள சாமரங்கள், ஸ்வர்ணமயமான ஆசனங்கள், சுவர்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஸ்பட்டிகமயமாகவும் ரத்னமயமாகவும் இருந்துதான். இந்த சம்பத்துக்களை எல்லாம் பார்த்து குச்சேலர் யோசிக்கிறாரா, என்னோட நண்பனான ஸ்ரீகிருஷ்ணர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நேகம் எப்படி பக்தர்களுக்கெல்லாம் கேட்காமையே கொடுக்குமோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நினைச்சுக்கிறார். பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பகவான் தான் எப்படி பக்தர்களுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் அது ரொம்ப கம்மியா கொடுத்துட்டோமோ, ரொம்ப சொற்பமா கொடுத்துட்டோமோ நம் பக்தனுக்குன்னு அப்படின்னு நினைக்கிறவராம் பகவான். ஆனா பக்தர்களோ சொல்பமா பூஜை பண்ணி, நம்ம பக்தர்கள் நினைச்சுப்பாளா நம்ம பெரிய பூஜை பண்ணிட்டோன்னு. ஆனா பகவான் நினைச்சுப்பாரா, சின்ன பூஜை பண்ணினால் ஆஹா என் பக்தன் எவ்வளவு அழகா நமக்காக பூஜை பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிறவர் தான் பகவான். ஏன்னா நான் கொண்டு போன அவல், நானும் ஒரு கிழிஞ்ச துணியில அது மூட்டையா கட்டிட்டு போனேன். அப்படிப்பட்ட அவலை அவர் சாப்பிட்டார். எனக்கு ஒரு ஜென்மத்திலையும் அதனால வேண்டிக்கிறாராம், ஒரு ஜென்மத்திலையும் நான் இந்த பகவானிடத்தில் பிரேமையும் பக்தியும் தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஸ்திர புத்தியோட இந்த விஷய சுகங்கள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு சம்பத்துல அதிக ஆசை வைக்காம தன் பத்தினியோட இந்த போகத்தை எல்லாம் அனுபவிக்கிறார் குச்சேலர். இந்த குச்சேலரோட இந்த உபாக்கியானத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா, ஏதத் பிரம்மண்ய தேவஸ்ய ஸ்ருத்வா பிரம்மண்யதாம் நரஹா லப்தபாவோ பகவதி கர்மபந்தாத் விமுச்யதே. பகவானோட இந்த குச்சேலர் கொண்டு வந்த அவலை சாப்பிட்ட இந்த வியாக்கியானத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவர்கள் எல்லாம் கர்ம பந்தத்திலிருந்து, இந்த கர்மாவனால வர நம்மளோட பந்தத்திலிருந்து முக்தி அடைவார்கள் அப்படின்னு ஸ்ரீ சுகர் பலஸ்ருதி சொல்லி இந்த 81வது அத்தியாயமானது முடியறது. இப்போ 82வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஒரு சமயம் என்ன ஆறுதா, ராமகிருஷ்ணர்கள் எல்லாம் துவாரகையில இருக்கா. அப்போ பெரிய சூரிய கிரகணம் வருதான். அப்போ எப்படி பிரளய காலத்துல முழுசா சூரியனே மறையறதோ அந்த மாதிரி இந்த கிரகணமும் பூர்ணமா இருக்கான். சரி, ஜோதிஷ சாஸ்திரத்துல எப்படின்னா இந்த மாதிரி கிரகணம் வரப்போறதுன்னு தெரியறதே எல்லாருக்கும். அதனால இத தெரிஞ்சுட்டு தங்களுக்கு க்ஷேமம் நடக்கணும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து செமந்த பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனாலாம். இந்த செமந்த பஞ்சகம் அப்படிங்கிறது என்ன இடம் அப்படின்னு பார்த்தா, நிஷத்ரியாம் க்ஷத்ரியாம் மஹீம் குர்வன் ராம சஸ்திரபிருதாம் வரஹா நிருபாணாம் ருதிரௌகேன எத்ர சக்ரே மகாஹ்ரதான். முன்னாடி பரசுராமர் இருந்தார். அவர் ஒரு கோபத்துல இந்த சத்திரியர்களே இல்லாம இந்த பூமிய பண்றேன்னு எல்லாரையும் கொன்னு குவிச்சார் தன்னோட பரசுவை எடுத்து வச்சுட்டு தன்னோட கோடாரியால. அப்போ அந்த ராஜாக்கள் நிருபாணாம் ருதிரௌகேன, அந்த ராஜாக்களுடைய ரத்தத்தினால அவர் 5 மடுக்களை உண்டு பண்றார். இப்படி வீரர்களை கொன்றதால தனக்கு பாபம் வருமே, அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுனால பரசுராமரானவர் யாகம் செய்தாராம். அவருக்கு என்னதான் கர்மத்தினால எந்த பந்தமும் இல்லாட்டியும் தானே பிராயஷ்சித்தம் செய்யலேனா இந்த லோகத்துல உள்ளவர்கள் எல்லாம் அனுஷ்டிக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் செஞ்சு காமிக்கிறாராம். எப்படி கீதையில பகவான் சொல்ற மாதிரி, எத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்த தேவே தரோ ஜனஹா தயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு கர்மயோகத்துல 3வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகமா இத சொல்ற.
சிரேஷ்டகா பெரிய மனுஷர்களா இருக்கிறவர்கள் அவர்கள் தான் நடந்து காமிக்கணும் ஒரு உதாரணமா. ஏன்னா அவர்களை பார்த்துதான் இதர ஜனகா மிச்ச ஜனங்கள் எல்லாம் அவரையே எப்படி இருக்கார்கள் அப்படின்னு பார்த்து நடைமுறைப்படுத்திடுவாளாம். அதனால இப்படி இருக்கணும்னு காமிக்கிறதுக்காக பரசுராமர் இப்படி பண்றார். அந்த புண்ணிய காலத்துல, அந்த சூரிய கிரகணம் உள்ள புண்ணிய காலத்துல புண்ணிய கஷேத்திரத்துல பாரத வருஷத்துல உள்ள எல்லா பிரஜைகளும் அங்கே வரார்களாம். பிரத்யும்னர், கதன், சாம்பன், அனிருத்தம், இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும் துவாரகையை ரட்சிக்கிறோம் அப்படின்னு அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். எல்லாரும் நல்ல நல்ல குதிரைகள், யானைகள், ரதங்கள் இப்படி பலவாறாக எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த செமந்த பஞ்சகம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அந்த சூரிய கிரகணம் இருக்கிற நேரத்துல எல்லாரும் வரலாம். அப்போ பிராமணேபியோ துர்தேனூஹு வாசஸ்ரக்ருக்மமாலினீஹி ராமஹ்ரதேஷு விதிவத் புனராப்ளுத்ய விருஷ்ணயஹா அப்படின்னு அங்க என்ன பண்றா, இந்த பிராமணர்களுக்கெல்லாம் அந்த இந்த காலத்துல எல்லாரும் பசுக்கள், வஸ்திரங்கள், புஷ்ப மாலைகள், தங்க மாலைகள் எல்லாம் கொடுக்கறாளாம். அங்க வந்தவாளுக்கெல்லாம் தானமா கொடுத்துட்டு திரும்பி விதிவத்து எப்படி சொல்லப்பட்டிருக்கோ கிரகணம் விட்ட பிறகு எல்லோரும் அங்கு குளிக்கிறார்கள், பிரார்த்தனை எல்லாம் செய்கிறார்களாம். என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணனிடத்துல எங்களுக்கு பக்தியானது எப்போதும் நிலைத்து நிற்க வேண்டும், இப்படிதான் அவர்களுடைய பிரார்த்தனையே இருக்கான். அப்புறம் எல்லாரும் அங்க உட்காந்து அங்க இது மரத்திலோட நிழல்ல உட்காந்து எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். இங்க பார்த்தோம்னா இந்த யாத்திரைக்காக யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா, மத்சியர்கள் வந்திருக்கிறார்கள், கோசல தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், விதர்பர்கள், சிருஞ்சயர்கள், காம்போஜர்கள், கேக்கையர்கள், இப்படி நிறைய பேர் வந்திருக்கா. அப்போ அவர்கள்ல விருஷ்ணிகளுக்கு பந்துவாகவும் சில பேர் இருக்கிறார்கள், சம்பந்திகளாகவும் எல்லாம் இருக்கார்கள். அப்போ நந்தகோபுரம், யசோதா எல்லாம் வந்திருக்கிறார்களாம், குந்தி தேவியும் வந்திருக்கிறாள் அங்கே. இப்படி எல்லாரையும் பார்த்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நாள் கழிஞ்சு பார்த்த உடனே எல்லாருக்கும் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருது, முகமெல்லாம் மலர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள். பெரியவர்கள்னா நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார்கள். இப்போ அப்ப என்ன பண்றா, குந்தி தேவி தன்னோட அண்ணனான வசுதேவர் கிட்ட கேக்குறாளாம், அண்ணா என்னோட ஆபத்து காலங்கள் எனக்கு எவ்வளவு இருந்தது, ஆனா என்னை பற்றி நீங்கள் எல்லாம் நினைக்காமல் இருந்து விட்டீர்களே, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு குந்தி தேவி சொல்றா. நானுஸ்மரந்தி ஸ்வஜனம் எஸ்ய தெய்வம் அதக்ஷிணம், தெய்வமே யாருக்கு அனுகூலமா இல்லையோ அவர்களை பற்றி, அவர்கள் கஷ்ட காலத்திலும் நான் அனுஸ்மரந்தி, அவளை பற்றி யாரும் நினைக்க மாட்டார்கள். யாரு? ஸ்வஜனகா, தன்னோட மித்திரர்களோ பந்துக்களோ புத்திரர்களோ தாய் தந்தையர்கள் கூட நினைப்பதில்லையே அப்படின்னு சொன்னா குந்தி தேவி. இதை கேட்டு வசுதேவர் சொல்றாராம், அம்பமாஸ்மானமோசூயேதா தெய்வ கிரீடனகான் நரான் ஈஷஸ்ய ஹி வசே லோகஹ குருதே காரியதேதவா கம்ச பிரதாபிதா சர்வே வயம் யாதா திசம் தசம் ஏதர்ஹேவ புனஸ்தானம் தெய்வேனா சாதிதா ஸ்வசஹா. எங்க கிட்ட நீ யாருன்னா அசூயேதா, கோபப்பட வேண்டாம் அப்படின்னு வசுதேவர் கேட்டுக்கிறார். ஏன்னா இதெல்லாம் தெய்வ கிரீடனகான் நரர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா விளையாட்டு பொம்மை தான். இந்த பகவானுக்கு எல்லாரும் இந்த சாமானிய ஜனங்கள் எல்லாம் பெரும் விளையாட்டு பொம்மை தான். ஏன்னா ஈசனுடைய வசத்துலதான் இந்த லோகத்துல உள்ள எல்லா காரியங்களும், ஈஷகா வசே லோகஹா குருத்தே காரியா, இந்த ஈசனோட வசத்துல இருக்கிற ஜனங்களாலதான் எல்லா காரியமும் நடக்கிறது, செய்யப்படுகிறது. கம்ச பிரதாபிதாக, இந்த கம்சனானவன் எங்களை எல்லாம் அந்த துஷ்டன்னால நாங்கள் திசம் தசம் 10 விதவிதமான டைரக்ஷன்ஸ்ல நாங்கள் எல்லாம் தள்ளப்பட்டோம், எல்லா திசைகள்லயும் நாங்க போயிட்டோம். இப்பொழுதுதான் நாங்களே இந்த இடத்துக்கு தெய்வ கிருப்பா, தெய்வத்தோட கிருப்பையினால நாங்கள் இப்பொழுதுதான் இந்த இடத்திற்கு வந்தோம், அதனால் எங்கள் மேல நீ கோச்சிக்க கூடாது அப்படின்னு வசுதேவர் கேட்டுக்கிறார். இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வேற அங்க இருக்கிறதுனால அவரை பார்த்து எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் விஷ்ணிகளை பார்த்து, அப்ப எல்லாரும் மற்றவர்கள் எல்லாம் விஷ்ணிகளை பார்த்து சொல்கிறார்கள், அஹோ போஜபதே யூயம் ஜன்ம பாஜோ நிருணாமிஹ யத் பஷ்யதா சத்கிருத் கிருஷ்ணம் துர்தர்ஷமபி யோகினாம். துர்தர்ஷமபி யோகினாம், பெரிய பெரிய யோகிகளுக்கு கூட பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்டவர் நீங்களான் அந்த போஜபதே, உங்களுடைய நீங்க எப்படி பாக்குறீங்க? அசக்ரத் கிருஷ்ணம், தினமும் பார்க்கிறீர்கள் நீங்கள் கிருஷ்ணரை. ஆனா அவரை இப்ப பெரிய பெரிய யோகியெல்லாம் கூட பார்க்க முடியாத அவரை நீங்க பாக்குறீர்கள். அதனால ஜென்மபாஜோன் ரிணாமிக, நீங்கள் நரர்களா பிறந்ததுக்கு உங்களுக்கு தான் ரொம்பவே புகழ் இந்த திருஷ்டிகளுக்கு அப்படின்னு சொல்றார்கள். ஏன்னா வேதங்களால விதிக்கப்பெற்ற பகவானுடைய இந்த கீர்த்தியானது இந்த எல்லா லோகத்தையும் பரிசுத்தம் பண்றது அதுதான்.
அவரோட பாதத்திலிருந்து வந்த ஜலம்தான் கங்கையானது. அதுதான் எல்லாத்தையும் பரிசுத்தமும் பண்றது. எவரோட வார்த்தையானது, எவரோட பாதஸ்பர்ஷமானது இந்த பூமியில இருக்கிற எல்லா செல்வங்களையும் அளிக்குமோ அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனே விஷய சுகங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற இந்த சிருஷ்டிகளை சொல்றார்கள். அவர்கள் விஷய சுகங்கள்ல ஈடுபட்டிருக்கிற உங்களுடைய வீட்டுல அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். அவரோட நீங்க சேர்ந்து பேசுகிறீர்கள், அவரோட விளையாடுகிறீர்கள், ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்கள், உறவினர்களா வேற அவருக்காக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய பிறப்பு தான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு இந்த விருஷ்டிகளை ரொம்ப ஸ்லாகிச்சு மற்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். நந்தகோபர் என்ன பண்றாரு, ஆஹா நம்ம கிருஷ்ணர் வந்திருக்காரே சொல்லிட்டு மற்ற கோபர்களோட இந்த யாதவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்க பார்த்தா வசுதேவர் இருக்கார். வசுதேவரும் நந்தகோபுரம் ரொம்ப நண்பர்கள். அதனால ரொம்ப கட்டிண்டு சந்தோஷப்படுறார். கம்சன் செய்த உபத்திரவம், அதனால குழந்தைய கொண்டு வந்து கோகுலத்துல வளர்த்தது, அப்படி ஆபத்து காலத்துல தமக்கு நல்ல எல்லா உபகாரத்தையும் செய்ததை நினைச்சு வசுதேவருக்கு ஒண்ணுமே வார்த்தையே வரலையாம். ஆனந்த கண்ணீரா வருது, அவருக்கு பேச முடியாமல் நிக்கிறார். ரோஹிணியும் தேவகியும் யசோதா செய்த உபகாரத்தை எல்லாம் நினைச்சு சொல்றாளாம், கா விஸ்மரேதவாம் மைத்ரீம் அனிவிருத்தாம் ரஜேஸ்வரி அவாப்யாப்யைந்திரமைஸ்வர்யம் யஸ்யா அநேக பிரதிக்ரியா. யசோதையானவள் எப்படிப்பட்டவள், பிரஜேஸ்வரி, இந்த பிரஜ லோகத்துக்கே அவள் ஈஸ்வரியா இருந்தவள். அவள் செய்த இந்த பெரிய உபகாரத்தை கா விஸ்மரேத, யாராலதான் மறக்க முடியும்? ஆனா மகேந்திரனுடைய பெரிய இந்திரனோட ஐஸ்வர்யத்தையே கொடுத்தாலும் அது ஈடாகுமா அவள் செய்த அந்த உபகாரத்திற்கு? ஏன்னா ஒரு ஒண்ணுமே தெரியாத அந்த குழந்தைய கொண்டு போய் எங்க விட்டத்துக்கு தன் குழந்தை இல்லை அப்படின்னாலும் சாதுக்கள் எல்லோரையும் தன் ஆள்களாதான் நினைப்பாங்கிறதுக்கு யசோதையானவள் ஒரு பெரிய ஒரு உதாரணமா இருக்கா. கோபிகைகளும் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால ரொம்ப சந்தோஷமா அவரை தரிசனம் பண்றா. ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவர்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவர் கேட்கிறார், விளையாட்டா கேட்கிறாராம் தன் கோபிகைகளிடம், அபிஸ்மரதன சக்யா ஸ்வானாம் அர்த்த சிகீர்ஷயா கதாம்ஸ்டிராயத்தாஸ்சத்ரு பக்ஷ க்ஷபண சேதசா. என்னோட சக்கியா, என்னுடைய தோழிகள் இல்லையா பகவானுக்கு, அவர்கள் எல்லாம் தோழிகளே, சத்ருக்களை எல்லாம் கொல்லணும் அப்படின்னு நான் இந்த சத்ருக்களை எல்லாம் கொன்று என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் நான் கோகுலத்தை விட்டு வந்தேன். என்னோட ஞாபகம் உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதா? என்னை அலட்சியம் செய்யாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறார். வாயுர் யதா கனானீகம் த்ரிணம் தூலம் ரஜாம்சி ச சயோஜ்யா சிபதே பூயஹா ததா பூதானி பூதகிருத். இந்த காத்தானது இந்த மேகங்களை எல்லாம் ஒரு சமயம் சேர்த்து வைக்கும், ஒரு சமயம் எல்லாம் பிரிஞ்சு போகிற மாதிரி இந்த காற்று அடிக்கும். அப்படி இந்த காற்றுனால இந்த புல் பஞ்சு எல்லாம் பார்த்தோம்னா தூசி எல்லாம் ஒரு சமயம் சேர்ந்து சுத்தும், திடீர்னு பார்த்தோன்னா எல்லாம் தனித்தனியா போகும். அப்படிப்பட்ட நம்ம சேர்க்கப்பட்டும் பிரிக்கப்பட்டும் இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எதனால? பகவான் தான் பிராணிகளை சில காலம் சேர்த்து வைக்கிறார், சில காலம் பிரித்து வைக்கிறார். அகம் ஹி சர்வபூதானாம் ஆதிரந்தோந்தரம் வஹிஹி பௌக்திகானாம் யதாகம் வா பூவாயுர்ஜோதிரங்கனாஹா. அகம் ஹி, நான் தான் இந்த 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, ஆகாயம், ஜலம், வாயு, தேஜஸ், பூமி. எப்படி இந்த 5 பூதங்கள்னால உண்டான எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதிஹி அந்தஹ, நான் தான் ஆதியாகவும் இருக்கிறேன், அந்தமாகவும் இருக்கிறேன், உள்ளேயும் இருக்கிறேன், வெளியேயும் இருக்கிறேன். அப்படி எல்லா பிராணிகளுக்கும் நான் இருக்கிறேன்னு யாரு என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறது? இந்த கோபிகைகள் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்போ ஸ்ரீ சுகர் சொல்றார், இப்படி இந்த அத்தியாத்ம வித்தியை கேட்டுண்ட கோபிகைகள்லாம் அவரையே தியானம் பண்ணி இந்த லிங்க சரீரத்தையே விட்டுட்டு பகவத் ஸ்வரூபத்தையே அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி 82வது அத்தியாயம் முடிக்கிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கெல்லாம் இப்படி கோபிகைகளுக்கு அருள் பண்ணிட்டு இருந்த போது யுதிஷ்டருக்கு அப்ப பண்ணிட்டு வர்றார். வந்து பார்த்தா யுதிஷ்டர் இருக்கார், அவர்கிட்ட க்ஷேமத்தை எல்லாம் விசாரிக்கிறார். அவரும் சொல்றார், யுதிஷ்டரும் உன்னுடைய சரித்தத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்களுக்கு க்ஷேம குறைவானது நடக்குமா, ஏற்படுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ திரௌபதி தேவி ஸ்ரீகிருஷ்ணருடைய பத்னிகளை எல்லாம் பார்த்து கேட்கிறார். हे वैदर्भ्यच्युतो भद्रे हे जाम्बवति कौसले हे सत्यभामे कालिन्दी शैब्ये रोहिणी लक्ष्मणे हे कृष्णपत्न्ये तन्नः ब्रूत वो भगवान् स्वयं उपयेमे यथा लोकम् अनुकुर्वन् स्वमायया. எல்லாரையும் கேக்குறா திரௌபதியானவள், ஹே ருக்மிணி, ஹே பத்ரே, ஹே ஜாம்பவதி, ஹே கௌசலே, ஹே சத்யபாமே,
ஹே காலிந்தி, ஹே மித்ரவிந்தே, ஹே லக்ஷ்மணையே, ஹே ரோஹிணி. ரோஹிணி என்பவள் பட்டமகிஷி மாதிரி அங்க இருக்கிறவள். உங்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி விவாகம் செய்து கொண்டார் அதை எனக்கு சொல்லணுமே அப்படின்னு கேட்டுக்கிறார் திரௌபதி. அப்ப ருக்மிணி சொல்றா, எல்லாம் திரும்பி சொல்றா, நம்ம எல்லாம் பார்த்ததுதான் திரும்பி சொல்றா. இப்ப ருக்மிணி, என்னை சிசுபாலனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு தயாரா இருந்தார்கள். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் என்னை ஜெயிச்சு என்னை தூக்கி கொண்டு வந்துட்டார். லக்ஷ்மிக்கு வாசஸ்தலமான அந்த பகவானை நான் பூஜிக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் பட்ட மகிழ்ச்சியா இருந்தாலும் அவர்கள் என்ன என்றார்கள் அப்படின்னா, பகவானுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுதான் எல்லா பத்னிகளோடையும் ஆசையா இருக்கு. அப்ப சத்யபாமா சொல்றா, என்னோட அப்பா சத்ராஜித்து தன்னோட தம்பியான பிரசேனஜித்தை கிருஷ்ணர் தான் கொன்றார் அப்படின்னு சொன்னார். அந்த அபவாதத்தை நிவர்த்தி செய்யணுமே அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணரும் காட்டுக்கு போய் ஜாம்பவானோட சண்டை போட்டு அந்த செமந்தகமணியை எடுத்துட்டு என் அப்பா கிட்ட வந்து திருப்பி கொடுத்தார். என் அப்பாவும் ஐயோ இப்படி தப்பா நான் பேசிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்னை ஸ்ரீகிருஷ்ணருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சத்யபாமா சொல்றா. அப்ப ஜாம்பவதி சொன்னா, என்னோட அப்பா ஜாம்பவான் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான் சீதாபதியான ஸ்ரீராமன் அப்படின்னு தெரியாம 27 நாட்கள் அவரோட யுத்தம் பண்ணினார். அப்புறம்தான் இவரோட பலத்தை பார்த்து இவர் யாருன்னு உணர்ந்துண்டு என்னையும் அந்த செமந்தகமணியும் இவர்கிட்டயே கொடுத்தார் அப்படின்னு ஜாம்பவதி சொல்றான். காலிந்தி சொல்றா, நான் ஸ்ரீகிருஷ்ணனையே கணவனாக அடையணும் அப்படின்னு தவம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட நண்பரான அர்ஜுனனோட அங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறார். பத்ர சொன்னா, சிங்கமானது நாய்க்கூட்டங்களை ஜெயித்து தன்னோட பலியை எடுத்துக்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் என்னோட சுயம்பரத்துல வந்து மற்ற அரசர்களையும் என் சகோதரர்களையும் ஜெயித்து என்னை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு பத்ரை சொல்றா. அடுத்தது சத்யா சொல்றா, என்னோட அப்பா வீட்டுல 7 எருதுகள் இருந்தது. ரொம்ப பலம் உள்ளதும் கூர்மையான கொம்புகள் இருந்த அதை யார் அடக்குகிறார்களோ அவருக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எங்க அப்பா தீர்மானம் பண்ணியிருந்தார். அந்த எருதுகளை ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணினார்னா, ஆட்டுக்குட்டிகளை எப்படி எல்லாம் சேர்த்து இழுத்துன்னு வருவாரோ அந்த மாதிரி இழுத்துன்னு வந்துட்டார். அதனால எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கூடவே நிறைய ரதம், யானை, குதிரை எல்லா சேனைகளையும் கொடுத்து என்னை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சத்யா சொல்றா. அடுத்தது அப்புறம் அவளே சொல்றான், துவாரகாவுக்கு வரும்போது வழியில நிறைய ராஜாக்கள் சண்டைக்கு வந்தார். அவர்களை எல்லாம் ஜெயித்து என்னை துவாரகாவுக்கு கூட்டிட்டு வந்தார் கிருஷ்ணர். மித்ரவிந்தா சொல்ற, நானும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அம்மான் பையனா இருந்த ஸ்ரீகிருஷ்ணரை என்னோட அப்பா நிறைய அக்ஷோகினி படைகள், நிறைய தோழிகள் எல்லாம் சேர்த்து என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அடுத்தது லக்ஷ்மணை சொல்றா, ஸ்ரீகிருஷ்ணனோட அவதாரம், சரித்தம் எல்லாம் நாரதன் முகமா கேட்டு என் மனமானது அவரையே நாடிச்சு, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். அப்போ பிருஹத்சேனன்கிற என்னோட அப்பா இந்த மத்ஸ்ய யந்திரம்னு ஒண்ணு வச்சிருந்தார். அந்த கீழே ஜலத்துலதான் அந்த மீனோட பிம்பம் தெரியும், மேல பார்த்தா மத்ஸ்யம் தெரியாது. திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கும் போதும் அர்ஜுனன் இதுதான் பண்ணினார். ஆனா அர்ஜுனனுக்கு மேல பார்த்தா அந்த மத்ஸ்யம் தெரிஞ்சுது, அந்த மீனானது தெரிஞ்சுது. எங்க அப்பா வச்சது எப்படின்னா, கீழே வெறும் அதோட பிரதிபிம்பம் மட்டும்தான் தெரியும். அதை கிருஷ்ணர் மேல பார்க்காம குறி பார்த்து அடிச்சு விளையாட்டா அந்த லட்சியத்தை அவர் அடைந்தார். அதனால நான் அவரோட கழுத்துல நான் வரமாலையை போட்டேன். இதை பார்த்து மற்ற அரசர்கள்லாம் ரொம்ப பொறாமையாயி சண்டைக்கு வந்தார்கள். அவர்களை எல்லாம் ஜெயித்து என்னை துவாரகைக்கு கூட்டிட்டு வந்தார் பகவான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது இந்த 16,000 ராஜகுமாரிகளும் சொல்றார்கள், நரகாசுரன் திக்விஜயம் செய்தான். அப்போ அவன் என்ன பண்ணா, அங்கிருந்த அரசர்களை எல்லாம் ஜெயித்து எங்களை எல்லாம் பலாத்காரமாக அபகரித்து வந்தான். அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையே தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நரகாசுரனை கொன்று எங்களை கல்யாணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற. ஏ பதிவிரதையான திரௌபதி, எல்லா பூமிக்கும் அதிபதியாக இருப்பதோ இந்த எல்லா பூமிக்கும் இவர் அதிபதியா இருந்தாலும் நாங்கள் இதையெல்லாம் விரும்பவே இல்லை. அந்த சாம்ராஜ்யத்தையும் நாங்கள் விரும்பவில்லை. எல்லா பத்னிகளுடையும் ஒட்டுமொத்தமான இந்த கருத்து என்னன்னா, எங்களுக்கு இந்திர பதவியும் வேண்டாம், அனிமா முதலிய அஷ்ட சித்திகளும் அதுலயும் எங்களுக்கு இஷ்டம் இல்லை, பிரம்ம பதவி கூட வேண்டாம், மோட்சத்திலும் எங்களுக்கு ஆசை இல்லை, சாலோக்கியம் முதலியதுல கூட எங்களுக்கு ஆசை இல்லை. ஏன்னா இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட பாததூளியதான் நாங்க தரிசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் இந்த எல்லா பத்னிகளும். இப்படி 83வது அத்தியாயம் கேட்க முடியுது.
ஏன்னா இத கேட்டு இருக்கிற இந்த குந்தி தேவியோ, காந்தாரியோ, திரௌபதியோ, சுபத்ரா, மிச்சம் இருக்கிற அந்த ராஜபத்னிகள், கோபிகைகள் எல்லாருக்கும் ஒரே ஆனந்த கண்ணீர் வருது. ஏன்னா பத்னிகள்ங்கிற ஒரு பெரிய அந்தஸ்தெல்லாம் அவர்கள் நினைத்துக்காம பகவானோட பாத தூளிக்கு இப்படி மரியாதை கொடுக்கிறார்களே அப்படின்னு அவர்களை நினைத்து இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இப்படி இந்த கிருஷ்ணலீலை முடிந்தது. இன்னும் மேல கிருஷ்ணலீலைகள் தொடரும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருभ्यो நமः.